மேடம், நான் சொல்கிறத கேட்டு ஒரு நிமிஷம் முடிவு பண்ணுங்க. இல்லைங்க, நான் நல்லா யோசிச்சு தான் முடிவு எடுத்திருக்கேன். இப்போ நீங்கள் இந்த வேலையை விட்டு போயிட்டா மட்டும் எல்லாமே சரியாயிடுமா? ஜெகா சார் வேற எந்த நேரம் பார்த்து லீவில் இருக்காரு. சரியாகிடுமான்லாம் எனக்கு தெரிலங்க. ஆனால் நான் இங்கே இல்லைன்னா வேற எந்த ப்ராப்ளமும் வராதுன்னு மட்டும் எனக்கு தெரியும். இந்த வேலை எனக்கு ரெக்கமெண்டேஷனில் கிடைச்சது தானே. வேறு ஏதோ ஒரு எம்ப்ளாய்க்கு கிடைக்க வேண்டியது எனக்கு ஈஸியாக கிடைச்சிருச்சு. இப்போ இந்த வேலை என்னை விட்டு ஈஸியாக போகுது. அவ்வளோதான். இங்கே யாருக்குமே எதுவுமே தற்செயலாக நடக்கிறதில்ல. நீங்கள் இந்த வேலையில் இருந்துட்டே இந்த வேலைக்கு நீங்கள் தகுதியான பொண்ணு ப்ரூஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா போங்க. இல்லைங்க, நான் ஆல்ரெடி ஊருக்கு போகலான்னு டிசைட் பண்ணிட்டேன். சரிங்க மேடம், இதுக்கு மேலே உங்கள் இஷ்டம். நான் அப்படி அர்ஜுனுக்கு என்ன பண்ணிட்டேன்? மேடம், அர்ஜுன் சார் அவர் பண்ணது தப்பு தான் உணர்ந்து ஜெகா சார்ட்ட எவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருந்தார் தெரியுமா? அது மட்டும் இல்லை, உங்ககிட்ட சாரி கேட்கணும்னு கூட சொல்லிட்டு இருந்தாரு. யார் அவனா? அவன் ஈகோ விட்டு என்னைக்கும் இறங்கி வர மாட்டான்.